ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 12. விடியற்காலை தன் வழக்கம் போல விழிகளை திறந்தவனுக்கு இன்ப அதிர்வாக அவனின் மனையாளின் மலர்முகம் ஆனந்துக்கு வெகு அருகில் தெரிந்தது. விழிகளை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளையே இமைக்காமல் லேசாக அவள் புறம் சாய்ந்து அமர்ந்து ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இப்போதும் இது கனவா நினைவா என்ற குழப்பம் இருக்கத்தான் செய்தது. எந்த கவலையும் இல்லாது உலகத்தையே மறந்தது போல் நிர்மலமான முகத்தோடு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளை காண காண திகட்டவே இல்லை. எப்போதில் இருந்து இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை ரசிக்க துவங்கினோம்? அவளுக்கு தெரியாமல் இப்படி பார்ப்பது தப்பில்லையா என அவனுக்குள்ளேயே கேள்வி எழ, இது யாரோ ஒரு பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி, அவளை எப்படி வேணும்னாலும் நான் ரசிக்கலாம், அதுல தப்பே இல்லை என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான் ஆனந்த். அதில் உண்டான புன்னகையோடு ஆனந்த் ஆராவையே பார்த்து கொண்டிருக்க, அவளின் முன் நெற்றியில் இருந்து கற்றை முடி விலகி ஆராவின் முகத்தில் படர்ந்து காற்றின் உபயத்தால் கோலம் போட, அதில் அவள் உறக்கம் கலைய லேசாக முகத்தை சுழித்தாள் ஆரா. அதை கண்டவன் மெல்ல அவளின் உறக்கம் கலையாமல் ஒற்றை விரலை கொண்டு அந்த முடியை அவளின் காதோரம் ஒதுக்கிவிட நிம்மதியாக தன் தூக்கத்தை தொடர்ந்தாள் ஆரா. ஆனால் ஒற்றை விரல் கொண்டு அவளின் கூந்தலை ஒதுக்கியவனின் மனமோ செவிக்கு அருகில் இருந்த பட்டு கன்னத்தின் மென்மையை தொட்டு பார்க்க சொல்லி அவனை தூண்ட, ஆராவின் உறக்கம் கலையா வண்ணம் அவளை தீண்டி பார்க்க எண்ணி ஒற்றை விரலை கன்னத்தின் அருகில் கொண்டு செல்வதும் பின் தயக்கத்தோடு பின் இழுத்து கொள்வதுமாக இருக்க, மனமோ அவளின் ஸ்பரிசத்தை நாடி ஒற்றை காலில் நின்றது. அதில் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் மெதுவாக ஆராவின் கன்னத்தை ஒற்றை விரல் கொண்டு மென்மையாக தீண்டியவன் அவளின் ஸ்பரிசத்தை விழிமூடி உள்வாங்கியது என்னவோ சில நொடிகள்தான். அடுத்ததாக அந்த மென் கன்னத்தில் முத்தமிட வேண்டும் என்ற அவள் மனமெங்கும் பரவ, ஆனந்த் அது சரியா தவறா என உணர்ந்து முடிவெடுப்பதற்குள் ஆராவிடம் லேசாக அசைவு தெரியவும் சட்டென எழுந்து குளியலறைக்குள் நுழைந்து கொண்டான் ஆனந்த். ஆனந்த் விரைவாக எழுந்து கொள்ளும் வழக்கமுடையவன் என்பதால் அதுபோலவே இன்றும் எழுந்து விட்டிருந்தான். ஆனால் ஆராவோ கல்லூரிக்கு கிளம்பும் நேரத்திலேயே எழுவாள். பெரும்பாலும் அவள் இரவில் கண்விழித்து படிக்கும் வழக்கம் கொண்டவள் என்பதால் காலையில் கோமதியும் அவளை எழுப்புவது கிடையாது. அதனால் தன் வழக்கம் போல் அலாரம் வைத்து கொண்டு ஆரா உறங்கிக் கொண்டிருக்க, தன் தினசரி வழக்கம் போல் பல் துலக்கி முகம் கழுவி கொண்டு வெளியில் வந்தவன் அங்கிருந்தவாறே ஆராவை லேசாக எட்டி பார்க்க, அவள் இன்னும் ஆழ்ந்த துயிலில் இருப்பது தெரிந்தது. அதில் உண்டான நிம்மதி பெருமூச்சோடு வேகமாக அறையில் இருந்து வெளியில் வந்தான் ஆனந்த். அதே வேகத்தில் கீழே வந்தவன் மா டீ என்றவாறே நேராக உணவு மேசையில் சென்று அமர, அவனை ஒரு அளவிடும் பார்வை பார்த்தவாறு அங்கு அமர்ந்திருந்த அகல்யா, இன்னும் குளிக்கலையா நீ என்றார். இன்னும் இல்லை, வழக்கம் போல கிளம்பும்போது குளிக்கிறேன்க்கா என்றவனின் வார்த்தைகளே அவளுக்கு வேண்டிய பதிலை கொடுத்துவிட, ஏன் மகாராணிக்கு என்ன பிரச்சனையா என்றார் எரிச்சலான குரலில். அதுவரை இவை அனைத்தையும் சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரேகாவுக்கு ஆனந்தை இப்படி கண்டவுடன் மனதில் சொல்ல முடியாத நிம்மதி எழுந்தது. அதை கெடுப்பது போல் அகல்யா கேள்வி கேட்கவும், அவங்களே சும்மா இருந்தாலும் இவ விடமாட்டா போல என பல்லை கடித்த ரேகா வேகமாக வந்து ஆனந்தின் முன் நின்று, டீ கொண்டு வரட்டுங்களா தம்பி என்றாள். அதில் அவளை அதிசயமாக பார்த்தவன், அம்மா இல்லையா என்றான். வழக்கத்திற்கு மாறாக சமையலறையில் இருந்து ரேகா வெளிவந்ததை பார்த்தவாறே, அவங்க இன்னும் எழுந்துக்கல என்றவள் ஆனந்த் முகத்தில் வந்த பதட்டத்தை கண்டு, கல்யாண அலைச்சல்
அசதியா இருக்கும் அதான் என்றிருந்தால் தேன் தடவிய குரலில். ஆனால் உள்ளுக்குள்ளோ அவங்களுக்கு என்ன மகராசி, நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இனி நிம்மதியான தூக்கத்துக்கு என்ன குறைச்சல், இங்கே ஏன் தூக்கம்தான் போச்சு என பொறுமை கொண்டிருந்தாள். ரேகா சொன்னதை கேட்ட ஆனந்தோ, ஓ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ, ரொம்ப அசதியா இருக்கும், சொன்னாலும் கேட்காம நேத்து முழுக்க அலைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க என்று அக்கறையோடு கூறினான். சரி தம்பி என்று மறுத்து பேசாமல் அமைதியான புன்னகையோடு கூறியவள் சமையல் அறைக்குள் செல்ல, இன்னும் அந்த மேடம் எழுந்துக்கலையா என்றாள் அகல்யா. இல்லக்கா, நைட்டு லேட்டாக தான் தூங்கினாங்க என்று ஆனந்த் விளக்கம் அளிக்க துவங்குவதற்குள், போதும் நீ அவளுக்கு கொடி பிடிச்சது, இப்போவே இப்படி இடம் கொடுத்து தலையில தூக்கி வச்சிட்டேன்னா அப்புறம் உன் தலை மேல ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. இப்போவே உன் பிடியில அவளை வச்சுக்க பாரு, இல்லைன்னா படிச்சிருக்க திமிரோட உன்னை தலையாட்டி பொம்மையா ஆக்கத்தான் பாப்பா. நேத்தே விட்டுட்ட, இனி இறுக்கி பிடி என்றாள் பூடகமாக அகல்யா. அதே நேரம் டீயோடு வந்து ஆனந்தின் முன் நின்றாள் ரேகா. நேரமாக போகுது, குடிச்சிட்டு போய் கடைக்கு கிளம்புங்க தம்பி என்றவளை, கடைக்கா என்று ஆனந்த் சிறு திகைப்போடு பார்க்கவும், ஆமா கடையை நீங்க போய் திறக்கணும் இல்ல என சமாளிப்பாக கூறியவள் அகல்யாவின் அருகில் சென்று அவளுக்கும் ஒரு டீ கோப்பையை கொடுத்தவாறே அங்கு அமர்ந்தாள். அகல்யா டீயை கையில் எடுத்தவுடன் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், இப்போ அவங்க இப்படி இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றாள் ரேகா. என்ன இப்படி சொல்ற, வீணா போறது என் தம்பி வாழ்க்கை தானே என்று ஆதங்கத்தோடு அகல்யா துவங்கவும், ஏன் வீணா போக போகுது என்ற ரேகாவை குழப்பமாக பார்த்த அகல்யாவுக்கு இன்னும் கூட மனம் ஆறவில்லை. இப்படி தனியா இருக்கவா அவனுக்கு இத்தனை ஆசைப்பட்டு எங்க அம்மா கல்யாணம் செஞ்சாங்க என்று அகல்யாவை சற்று எரிச்சலோடு பார்த்த ரேகா, இப்போ என்ன, அவங்க சந்தோஷமா வாழ்ந்து அடுத்த மாசமே அவ வயித்துல உன்னை சுமந்துட்டு வந்து நம்ம வெளியே துரத்துனா போதுமா உங்களுக்கு என்றாள். இதில் திகைத்து அகல்யா பதிலின்றி பார்த்து கொண்டிருக்க, அவங்க எவ்வளவு நாள் இப்படியே இருக்காங்களோ அவ்வளவு நாள் நமக்குத்தான் நல்லது, புரியுதா என்று ரேகா கிசுகிசுக்கவும், அப்போ காலத்துக்கும் இப்படியே இருக்க வேண்டியது தானா என் தம்பி என்ற அகல்யாவுக்கு ஏனோ அந்த நொடி ஒரு சகோதரியாக லேசாக மனம் பிசைந்தது. ஏன் இப்படியே இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் தான், இந்த ராங்கி ரொம்ப நாள்லாம் தாங்க மாட்டா, அதுக்கப்புறம் என் தங்கச்சிய கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே என்று சாதாரணமாக கூறியவளின் வார்த்தைகளில் இருந்தது என்னவென புரியவில்லை. என்றாலும் மறுத்து பேசாமல் அமர்ந்திருந்தாள் அகல்யா. அகல்யாவும் ரேகாவும் தங்களுக்குள்ளேயே மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருப்பதை வினோதமாக பார்த்தவாறே எழுந்து சென்றான் ஆனந்த். இவர்கள் இருவருக்கும் எப்போதும் அவ்வளவாக ஒத்துப்போவது இல்லை என நன்கு அறிந்திருந்தவனுக்கு இந்த அருகருகே அமர்ந்து மெல்லிய குரலில் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கும் காட்சி வினோதமாக தெரிவதில் தவறில்லையே. ஆனால் அதை பற்றி யோசிக்கவோ ஆராய்ச்சி செய்யவோ எப்போதுமே ஆனந்த் விரும்புவதில்லை என்பதனால் இப்போதும் தன் வேலையை பார்த்தபடி அங்கிருந்து நகர்ந்து விட்டான். மேலே தன் அறைக்கு செல்லும் முன் சகுந்தலாவின் அறையில் சென்று எட்டி பார்க்க அங்கு முழுதாக போர்த்தி கொண்டு அவர் படுத்திருப்பது தெரிந்தது. அதில் அவரை தொல்லை செய்ய மனமில்லாமல் தன் அறைக்கு திரும்பியவன் அப்போதும் ஆரா உறக்கத்தில் இருப்பதைக் கண்டு, இன்னும் தூங்குறாங்க, காலேஜ் எத்தனை மணிக்குன்னு தெரியலையே என்று தனக்குள்ளேயே பேசியவாறு யோசிக்க துவங்க, அப்போதே அவளை அன்று ரயில் நிலையத்தில் சந்தித்தது நினைவுக்கு வந்தது. அந்த நேரத்தை மனதில் கொண்டு வந்தவன், ஓ அப்போ இன்னும் டைம் இருக்கு என எண்ணிக்கொண்டே குளிக்க சென்றான் ஆனந்த். அவன் குளித்து விட்டு தயாராகி முடிப்பதற்கும் ஆராவின் அலாரம் அடிப்பதற்கும் சரியாக இருக்க மெல்ல எழுந்து அமர்ந்தாள் ஆரா. முதலில் அவளுக்கு தன்னை சுற்றி இருப்பது ஒன்றுமே புரியவில்லை. விழிகளை சுருக்கி அறையில் பார்வையை ஓட்டியவளுக்கு அதன் பின்னே தான் இருக்கும் இடம் புரிய சட்டென உண்டான பதட்டத்தோடு சுற்றுமுற்றும் பார்வையை சுழற்றியவள் ஆனந்த் முழுதாக தயாராகி கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருப்பதைக் கண்டு குட் மார்னிங் என்றாள். ஆராவின் அலாரம் அடிக்கும் போதே அவளை தன் முன் இருந்த கண்ணாடியின் வழியே பார்த்து கொண்டிருந்தவன் அவளின் ஒவ்வொரு செயலையும் தான் கவனித்து கொண்டிருந்தான். எப்படி பேச்சை துவங்குவது என்ற சிந்தனையில் ஆனந்த் இருக்க அது போன்ற எந்த தயக்கமும் தனக்கில்லை என்பது போல ஆராவே அழகாக பேச்சை துவங்கி இருந்தாள். அதில் உண்டான நிறைவான புன்னகையோடு திரும்பி அவளை பார்த்து,
குட் மார்னிங் என்றவன், காலேஜ் கிளம்பணும் இல்லையா என்றான். இப்போது அவளின் மனநிலையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா என அறிந்து கொள்ளும் எண்ணத்தோடு. ஆனந்துக்கு சில திட்டங்கள் மனதில் இருந்தன. திருமணம் முடிந்த மறுநாள் காலை இருவரும் சேர்ந்து கோவிலுக்கு முதலில் சென்றுவிட்டு அன்று முழுவதும் வெளியில் எங்காவது செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவன் எண்ணிக்கொண்டிருக்க, ஆராவோ அவன் கனவில் முற்றிலுமாக நீரை ஊற்றி அழித்திருந்தாள். இப்போதும் அதை மனதில் கொண்டே லேசாக ஆராவின் மனதை அறிய ஆனந்த் முயல, அவளோ ஆமா இன்னும் 20 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆயிடுவேன் என்றவாறு எழுந்து கொள்ள, அவசரம் இல்ல, மெதுவாவே கிளம்புங்க என்றிருந்தான். அன்று அவளை சந்தித்த நேரத்தை மனதில் கொண்டு. இல்ல இப்போ கிளம்பினாதான் சரியா இருக்கும், அப்புறம் ட்ரெயின் மிஸ் ஆயிடும் என்றவாறே குளியல் அறையை நோக்கி சென்றவளை, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் என்ற ஆனந்தின் வார்த்தைகள் தடுத்து நிறுத்தி இருந்தது. அதில் நின்று திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தவள், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே போயிடுவேன் என்றாள். இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க என் கூடவே வாங்க, நானே கூட்டிட்டு போறேன் என்று ஆனந்த் மீண்டும் கூறவும், அதை உடனே மறுத்து பேச முடியாமல் தலையை ஒருவாறு எல்லா பக்கமும் அசைத்துவிட்டு உள்ளே நுழைந்து கொண்டாள் ஆரா. இங்கிருந்து கல்லூரி இருக்கும் தூரத்திற்கு அழைத்து சென்றுவிட்டு வருவது எல்லாம் அவளுக்கு தேவையில்லாத அலைச்சலாக தோன்றவும், அதை இப்போதே சொல்லி ஆனந்தின் மனதை நோகடிக்க விரும்பாமல் அமைதியாக இருந்துவிட்டாள் ஆரா. எப்படியும் 2 நாட்களில் கல்லூரி இருக்கும் தூரத்தை பார்த்து ஆனந்தே, இனி நீயே பார்த்துக்கோ என சொல்லிவிடுவான் என எண்ணி அவள் தயாராக துவங்கவும், ஆராவிற்கான தனிமையை கொடுத்துவிட்டு கீழே இறங்கி வந்தான் ஆனந்த். அப்போதே கீதாவிற்கு திருமணம் முடிந்தபோது விடிந்ததும் கீதா மட்டும் தயாராகி கீழே வந்ததைக் கண்டு சகுந்தலா சத்தமிட்டது ஆனந்தின் நினைவுக்கு வந்தது. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? அவர் இந்த வீட்டுக்கு புதுசு, இப்படியா அவரை தனியா விட்டுட்டு வரது? 2 பேரும் கீழே சேர்ந்துதான் இறங்கி வரணும் என்று அவர் கீதாவை கடிந்து கொண்டதை எண்ணியவன் தன்னை வேறு யாரும் பார்க்கும் முன் மீண்டும் மேலேறி சென்று அவர்கள் அறைக்கு முன்பிருந்த மூங்கில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் ஆனந்த். ஆரா கூறியது போலவே அடுத்த 15 நிமிடங்களில் முழுமையாக தயாராகி வெளியில் வந்தவள் அங்கு அமர்ந்திருந்த ஆனந்தை கண்டு, சாரி லேட் பண்ணிட்டேனா என்று கேட்கவும், அட அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்றவன், ரெடியா போலாமா என கேட்கவும் என தலையசைத்தவள் அவனோடு சேர்ந்து இறங்கி வந்தாள். நேற்று திருமண மண்டபத்தில் இருந்து நேராக ஆராவின் வீட்டிற்கு சென்றவர்கள் அங்கிருந்து கிளம்பும் போதே அவளது உடைகள் அடங்கிய பையை முன்பே தயார் செய்து வைத்திருந்ததை கோமதி எடுத்து கொடுக்க, அதோடு சேர்த்து இன்னும் சில பொருட்களையும் தன் கல்லூரி புத்தகம் மற்றும் அது சம்பந்தப்பட்ட சிலவற்றையும் இன்னொரு பையில் எடுத்து வைத்துக்கொண்டு கிளம்பினாள் ஆரா. இப்போதே இதெல்லாம் எதுக்கு என கேட்க வாய்வரை வந்த கேள்வியை வெகு கஷ்டப்பட்டு தனக்குள்ளேயே அடக்கி கொண்டார் கோமதி. தன் மகளின் முகத்தில் இருந்த சோர்வையும் கவலையையும் அவரும் காலையில் இருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். அதை இப்போது மேலும் பேசி அதிகரிக்க விரும்பாமல், சரி எடுத்துக்கொண்டு போகட்டும், என்றைக்காயிருந்தாலும் அவளுக்கு அங்கு இது தேவைதானே என அமைதியாக விட்டு இருந்தார் கோமதி. ஆனால் மறுநாள் காலையிலேயே இப்படி கல்லூரிக்கு தயாராகி மகள் நிற்கப் போகிறாள் என்று அப்போது கூட கோமதி நினைத்திருக்க மாட்டார். இருவரும் கீழே இறங்கி வரவும் அவர்களுக்காகவே காத்திருந்தது போல் முப்பெரும் தேவிகள் படை அங்கு தயாராக அமர்ந்திருந்தது. ஆனந்த் எழுந்த பிறகு இவ்வளவு நேரம் கழித்து ஆரா எழுந்து வருவதை குறை கூறி ஆராவை குத்தி காண்பித்து பேச எண்ணி அவர்கள் காத்திருக்க, அவர்களுக்கு மேலும் தீனி போடுவது போல் கையில் கல்லூரி செல்லும் பையோடு சல்வார் அணிந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள் ஆரா. இதை கண்டு மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள, டிஃபன் ரெடியாக்கா என்றவாறே ஆனந்த் உணவு மேசையை நோக்கி வரவும், அவன் பின்னாலேயே வந்த ஆராவின் மேல் சகுந்தலாவின் அறையில் இருந்து வேகமாக வந்த கஸ்தூரி மோதி நின்றாள். அதில் கஸ்தூரியின் கையில் இருந்த வெந்நீர் கீழே கொட்டி சிதறியது. இதில் உண்டான பதட்டமும் ஆராவின் மேல் மோதி நின்றதில் உண்டான பயமும் சேர்ந்து கொள்ள கைகள் லேசாக நடுங்க, விழிகளில் நீர் கோர்க்க, சாரி நான் இப்போ வந்திருக்க கூடாது, தெரியாம வந்துட்டேன், நான் வேணும்னு எதையும் செய்யல, அம்மாக்கு உடம்பு முடியல, அந்த பதட்டத்துல தான் வெளியே வந்துட்டேன், சாரி, நீங்க இப்போ கீழே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் என துண்டு துண்டாக பயமும் பதட்டமுமாக கஸ்தூரி பேசிக்கொண்டே செல்ல, ஹே ரிலாக்ஸ்,
உங்களுக்கு எதுவும் ஆகலையே என வெந்நீர் மேலே கொட்டியதால் அவளுக்கு எதுவும் சுட்டுவிட்டதோ என அக்கறையான குரலில் கேட்டவாறே கீழே அமர்ந்திருந்த கஸ்தூரியின் கரங்களை பிடித்தபடி அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவாறு ஆரா கேட்கவும் அதற்கு பதிலளிக்காமல் சாரி சாரி நான் வேணும்னு எதுவும் என மீண்டும் உளரத் துவங்கினாள் கஸ்தூரி. வேணும்னே யாராவது வெந்நீரை கொண்டு வந்து மேலே ஊத்துவாங்களா என்ன? உங்க பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெரியாம தானே கொட்டிடுச்சு. இதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க என அவளை ஆறுதல் படுத்த முயன்றாள் ஆரா. அந்த நொடி கூட ஆராவுக்கு கஸ்தூரி பதட்டப்படுவது வெந்நீர் கொட்டியதனால் அல்ல என புரியவில்லை. அதே நேரம் கஸ்தூரியின் வார்த்தைகளில் இருந்து சகுந்தலாவின் உடல்நிலை சரியில்லை என உணர்ந்து கொண்ட ஆனந்த், என்னாச்சு, அம்மாக்கு என்னாச்சு என பதட்டத்தோடு அறையை நோக்கி செல்லவும் அதிலேயே நிலவரம் உணர்ந்த ஆராவும் வாங்க போய் ஆன்ட்டியை பார்ப்போம் என்றவாறு கஸ்தூரியின் கையை பிடித்தவாறே உள்ளே அழைத்து சென்றாள். அங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த இருவரும் காலையிலேயே அவளை பார்த்தாச்சு, முதல் நாளே இப்படி அமோகமா விடியுது, இதுல வெந்நீர் வேற கொட்டுது, நல்ல சகுனம், அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ பார்க்கலாம் என ரேகா முகத்தை திருப்பிக் கொள்ள கீதாவும் அதற்கு பின்பாட்டு பாடினாள். அகல்யாவை பொறுத்தவரை இவர்கள் இருவருக்கு இருப்பது போன்ற மூடநம்பிக்கை எல்லாம் அவருக்கு கிடையாது. ஒருவேளை அது தன் தங்கை என்பதனால் வந்த பாசத்தினாலா, இல்லை தன்னையும் அதுபோல வேறு ஒரு காரணத்தை சொல்லி அனைவரும் ஒதுக்கி வைப்பதனால் வந்த இரக்கத்தினாலா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எப்போதுமே கஸ்தூரியை அகல்யா அப்படி ஒதுக்கி வைப்பது கிடையாது. அதேபோல் மற்றவர்கள் கஸ்தூரியை அப்படி நடத்தினாலும் சென்று அதை தடுப்பதும் கிடையாது. அதனால் அகல்யா இப்போதும் எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க ஆராவையும் கஸ்தூரியையும் மற்ற இருவரும் வார்த்தைகளால் வறுத்து கொண்டு இருந்தனர். சகுந்தலாவின் அறைக்குள் வேகமாக நுழைந்த ஆனந்த் லேசான முனகலோடு படுத்து கொண்டிருந்த சகுந்தலாவை கண்டு, என்னாச்சுமா, என்ன செய்யுது உங்களுக்கு, வாங்க டாக்டர் கிட்ட போகலாம் என்று அழைக்கவும், நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, நேற்று முழுக்க கல்யாண வேலையில உட்காராம அலைஞ்சது, அம்மாவுக்கு கால் வீங்கி ஒரே வலி என லேசான பதட்டத்தோடு கஸ்தூரியிடம் இருந்து பதில் வந்தது. என்ன, நைட்டெல்லாம் தூங்கலையா? அப்போவே நீ ஏன் எனக்கு சொல்லல? என்னை எழுப்பி இருக்க வேண்டியது தானே, அப்போவே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என ஆனந்த் தங்கையிடம் படபடக்கவும், அந்த நேரத்துல எப்படி உன்னை வந்து கூப்பிட முடியும் தம்பி, கூறுகட்டத்தனமா பேசாத என்றிருந்தார். அந்த நிலையிலும் லேசான கண்டிப்போடு சகுந்தலா, இதுல என்னம்மா இருக்கு என ஆனந்த் துவங்கும் போதே, சும்மா இரு தம்பி என கண்டித்தவர் ஆராவின் பக்கம் திரும்பி, வாமா என அன்போடு அழைக்கவும், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு ஆன்ட்டி, டாக்டர் கிட்ட போறதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன், ரொம்ப வலியா இருக்கா என்றிருந்தால் அக்கறையோடு ஆரா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நேற்று கொஞ்சம் அலைச்சல் அதிகம் இல்லை, அதான் நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று சகுந்தலா சொல்லவும், நைட்டு முழுக்க பூரணியும் கஸ்தூரியும் வெந்நீர் ஒத்தடம் நீலகிரி தைலத்தை வச்சு காலில் மசாஜ்னு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, இப்போ எவ்வளவோ பரவாயில்லை என்றார் சகுந்தலா. அப்போதே சுற்றும் முற்றும் பார்த்த ஆனந்த், ஆமா அத்தை எங்க என்றான். நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்ததுல அவளுக்கு பிபி அதிகமாகி லேசா தலை சுத்துதுன்னு சொன்னா, நான் தான் சத்தம் போட்டு போய் படுக்க சொன்னேன் என்ற சகுந்தலா, 2 பேரும் வெளியே கிளம்பிட்டீங்களா, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு கிளம்புங்க என்றார் அன்போடான குரலில். அதற்கு ஆனந்த் பதிலளிப்பதற்குள் கஸ்தூரியிடமிருந்து ஒரு லேசான அழுகை வெளிப்படவும் அனைவரின் கவனமும் கஸ்தூரியின் பக்கம் திரும்பியது. சாரி சாரி அண்ணா, சாரி அண்ணி, நான் வேணும்னு எதிரில் வரல என மீண்டும் துவங்கியவளை, அச்சோ நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நீங்க கொட்டின வெந்நீர் என் மேல படக்கூட இல்லை, உங்க மேலதான் பட்டது, எனக்கு ஒண்ணுமே ஆகல, இதுக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க என்றாள் ஆரா. அவ வருத்தப்படுறது அதுக்கு இல்ல என்ற ஆனந்த் அனைத்தையும் ஆராவுக்கு சுருக்கமாக கூறி முடிக்கவும் அதில் திகைத்து போய் அங்கிருப்பவர்களை ஒரு பார்வை பார்த்தவள், வாட் நான்சென்ஸ், எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க என கஸ்தூரியிடமே கோபமாக கேட்டாள் ஆரா. அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் கஸ்தூரி தன் பார்வையை தழைத்து கொண்டே நிற்க, உங்களாலேயே பதில் சொல்ல முடியல பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கே இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம்னு புரிஞ்சிருக்கு கரெக்டா என சற்று அழுத்தமான குரலில் ஆரா கேட்கவும் அதற்கும் கஸ்தூரியிடம் இருந்து பதிலே வரவில்லை. வேற யாராவது இப்படி யோசிச்சா அவங்களுக்கு நாம புரிய வைக்கலாம்,
ஆனா இங்க நீங்களே இப்படி யோசிச்சா என்ன செய்யறது? முதல்ல இப்படியெல்லாம் யோசிக்கிறத நிறுத்திட்டு அதுல இருந்து வெளியே வாங்க என கஸ்தூரிக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருந்த ஆராவை நிறைவான பார்வை பார்த்து கொண்டிருந்த சகுந்தலா, அவ அப்படி நினைக்கலமா, அவளை அப்படி நினைக்க வச்சுட்டாங்க என்றார். அதில் புரியாமல் திரும்பி சகுந்தலாவை ஆரா பார்க்கவும், அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா பேசலாம், இப்போ நீங்க கிளம்புங்க என இருவரையும் வெளியில் கிளம்புமாறு கூறினார் சகுந்தலா. அப்போதே இன்னும் அவரிடம் ஆரா கல்லூரிக்கு செல்வதை பற்றி எதுவும் கூறவில்லை என்பது நினைவுக்கு வர மெதுவாக அன்னையின் முகம் பார்த்தான் ஆனந்த். மகனின் பார்வையில் இருந்தே அவன் மனதை கண்டு கொண்டவர், என்ன சொல்லணும் தம்பி உனக்கு என்றார். இல்லம்மா அது என ஒரு முறை தயங்கி நிறுத்தியவன் பின்பு, நாங்க வெளியில கிளம்பலமா, தனு காலேஜ் போறாங்க என்றான். அதில் உண்டான சிறு திகைப்பை கூட வெளியில் காண்பித்து கொள்ளாமல், ஓ அப்படியா, சரி 2 பேரும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா காலேஜுக்கு போமா என சாதாரணமாகவே கூறினார் சகுந்தலா. அன்னை ஏதாவது சொல்வாரோ என லேசாக பயந்து கொண்டிருந்த ஆனந்தின் மனம் அப்போதே நிம்மதியானது. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது என்றவாறே கஸ்தூரியை நெருங்கிய ஆரா அவளின் கையை பிடித்து, போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டே அந்த அறையில் இருந்து வெளியேறினாள். அது எந்த அளவிற்கு சகுந்தலாவிற்கு மன நிறைவை கொடுத்ததோ அதே அளவிற்கு கஸ்தூரியின் மனதினுள் பயத்தை கொடுத்தது. தன்னை பற்றி சொல்லியும் அதை புரிந்து கொள்ளாமல் தன்னிடமே சொல்லிவிட்டு கிளம்பும் ஆராவையே பயப்பார்வை பார்த்து கொண்டு கைகளை பிசைந்தவாறு கஸ்தூரி நின்று கொண்டிருக்க, இப்படி ஒரு அதிரடி ஆள்தான் உனக்கு சரி, இதையெல்லாம் எனக்கு தான் செய்ய தெரியல, இனி என் மருமக பார்த்துப்பா என்றார் பூடகமான குரலில் சகுந்தலா. அதே நேரம் இங்கு வெளியில் வந்தவர்களை மூவரணி முறைத்து கொண்டு அமர்ந்திருக்க, டிஃபன் இருக்காக்கா என்றான் மீண்டும் அகல்யாவை பார்த்து ஆனந்த். மகாராணி எங்க கிளம்பிட்டாங்க, அதுவும் பேக்கோட என ஆனந்த் கேட்டதற்கு பதிலளிக்காமல் அகல்யா நக்கலாக திரும்ப ஒரு கேள்வியை கேட்கவும், அதில் பொதிந்திருந்த கேலி புரிந்தாலும் அதை புரிந்தது போல் காண்பித்து கொள்ளாமல், காலேஜுக்குக்கா என்றான் ஆனந்த் சாதாரணமாகவே. என்னது காலேஜுக்கா என்று எரிச்சலோடு அகல்யா கேட்டிருந்த அதே நொடி அதே வார்த்தையை கீதாவும் ஆத்திரத்தோடு கேட்டிருந்தாள். இது என்ன வீடா இல்ல ஆசிரமமா? மேடமை இங்க கல்யாணம் செஞ்சு குடும்பம் நடத்த கூட்டிட்டு வந்திருக்கோமா இல்ல தத்தெடுத்து படிக்க வைக்க கூட்டிட்டு வந்திருக்கோமா என ஆத்திரத்தோடு கீதா எழுந்து வந்து கேள்வி கேட்கவும், ஏன் இப்போ அவங்க படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றான் ஆனந்த். இதோ இதுதான் பிரச்சனை, நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு உன்னால ஜாலியா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வெளியே போக முடியுதா பாத்தியா? அதுக்கு பதிலா அவளை காலேஜுக்கு அனுப்பிட்டு மேடமை வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து தள்ளி நிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா? நமக்கு ஏத்த ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சிருந்தா இந்த நிலைமை உனக்கு வருமா? இது வரைக்கும் படிச்சதுக்கே இப்படின்னா இதுக்கு மேல படிக்க வச்சா அவ்வளவுதான், உன்னோட சேர்ந்து நாங்களும் மேடம் முன்ன கை கட்டி வாய்ப்பொத்தி நிக்கணும் போலையே என்று அகல்யா இடக்காக கூறவும், நான் அப்படி அவங்கள மரியாதையா பேசுறதுக்கும் அவங்க காலேஜ் போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குக்கா? எனக்கு தான் சட்டுன்னு வா பொண்ணு பேச வரல, இது வரைக்கும் யாரையும் நான் அப்படி பேசி பழக்கம் இல்லாததால கூட இருக்கலாம், இதுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க என்ன அப்படி கூப்பிட சொல்லவும் இல்லை என ஆனந்த் விளக்கம் அளித்து கொண்டு இருக்கும் போதே, நீ 1000 காரணம் சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இவ காலேஜ் எல்லாம் இனி போகவே கூடாது, ஒழுங்கா வீட்டை பார்த்துக்க சொல்லு என்றிருந்தாள் கீதா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க நீங்க யாரு என அதுவரை அமைதியாக இருந்த ஆரா தன் படிப்பை பற்றிய பேச்சு வந்ததில் சட்டென உண்டான கோபத்தோடு கேட்கவும், அவளின் இந்த கேள்வியில் கீதாவின் ஆத்திரம் உச்சிக்கு போனது. திமிர பாத்தியானா, நான் யாருன்னு ஓ முன்னாடியே கேக்குறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற, என் தங்கச்சி சொல்றதுதான் இந்த வீட்டுல சட்டம்னு சொல்லுனா என ஆனந்தின் கையை பிடித்து கொண்டு தன் துணைக்கு அழைத்தாள் கீதா. கல்யாணத்துக்கு முன்னேயே நானும் அம்மாவும் அவங்க காலேஜ் போறதுக்கு சம்மதம் சொல்லிட்டோம் கீதோ என்றான் ஆனந்த். இதில் அவனை நம்ப முடியாத பார்வையை திரும்பி பார்த்த கீதா, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது, யாரும் சொல்லவே இல்லை, தெரிஞ்சிருந்தா இதுக்கு நான் ஒத்துருக்கவே மாட்டேன் என அவள் ஆத்திரத்தில் படபடக்கவும், நீ இத பத்தி என்கிட்ட கூட சொல்லல ஆனந்த் என்றிருந்தால் நம்ப முடியாத குரலில் அகல்யா. இது அம்மாவோட முடிவுதான்க்கா, நான் எதுவும் இதுல முடிவெடுக்கல, அவங்க முடிவு செஞ்சுட்டு தான் என்கிட்டயே சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன்
என்ற ஆனந்த் இருவரையும் விசித்திரமாக பார்த்து கொண்டு இருக்கும்போதே, இதற்கு மேல் இங்கு இருப்பது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் என புரிய, ஆராவின் பக்கம் திரும்பியவன், நமக்கு நேரம் ஆகுது, கிளம்புவோமா என அங்கிருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேற முயன்றான். ஏன் இத்தனை நாள் மகாராணி என்ன கார்லயே தான் பவனி வந்தாங்களா என்ன? கார் இல்லாம அவங்களால காலேஜுக்கு போக முடியாதாமா என்று குத்தலாக பேசியிருந்தாள் அகல்யா. இத்தனை நாள் அவங்க கார்ல போகாம இருந்திருக்கலாம். ஆனா இனி அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லையே. என் மனைவி அப்படி போகவும் கூடாது. அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன யூஸ்கா என்றான் நிதானமான குரலில் ஆனந்த். இப்படி ஒரு பதிலை ஆனந்திடமிருந்து எதிர்பார்க்காதவர்கள் அப்பட்டமாக அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் மனையாளை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான் ஆனந்த்.